அனைவருக்கும் வணக்கம். கதமா சரிபார்த்தலுக்கான ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தின் நெவிஸ்வொர்க்ஸ் மென்பொருள் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தின் நெவிஸ்வொர்க்ஸ் என்ற மென்பொருள் கட்டிட தகவல் மாதிரிகளை சரிபார்ப்பதற்கான மென்பொருள். நெவிஸ்வொர்க்ஸ் மென்பொருளில் 3 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று முக்கியமான தொகுதி நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ். சரிபார்த்தல் மென்பொருளுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு முழு பதிப்பு. அதில் பயன்படுத்தப்படும் கோப்பு வடிவங்கள், ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்னா NWC Navisworks cache file, NWF Navisworks file set and NWD Navisworks document. Navisworks Freedom இது ஒரு இலவச மென்பொருள். NWC ஃபைல் ஃபார்மேட் தற்காலிக சேமிப்பு கோப்பு. கதமாக்களை உருவாக்கும் மென்பொருட்களுக்கும் கதமை சரிபார்க்கும் மென்பொருட்களுக்கும் இடைப்பட்ட தற்காலிக சேமிப்பு கோப்பு தான் NWC. NWF ஃபைல் ஃபார்மேட், ஃபைல் செட், மெய்நிகர் மாதிரிகளுடைய NWC வந்து ஒன்னா சேர்த்தி ஒரு கோப்பு அமைப்பு செய்வது NWF. ஒரிஜினல் ஃபைல், அதோட லொகேஷன்ஸ், இருப்பிடங்கள் வந்து இணைப்புகளாக இணைக்கப்பட்டிருக்கும். அதனால 3ஆம் தரப்பினருக்கு வந்து நம்மளுடைய மாடலை வந்து பகிரணும்னு நினைக்கிறோம்னா நம்ம இந்த NWF வந்து பகிர முடியாது. ஆனா இந்த NWFங்கிறது வந்து மாதிரி சரிபார்ப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அனைத்து பயன்பாடுகளையும் பயன்படுத்த முடியும். அண்ட் NWD ஃபைல் ஃபார்மேட் கதமாவில் இருக்கிற அனைத்து ஜாமெட்ரிஸ், வடிவங்களும் மற்றும் தரவுகளும் சரிபார்க்கிறதுக்கு உதவுது. அனைத்து தரவுகளை 3ஆம் தரப்பினருக்கு வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அசல் கோப்போட அளவுல இருந்து 80% வந்து சுருக்கப்பட்டது. ஒரு டிசிப்ளின் மாடல்ஸையும் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ் பயன்படுது. நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ் இன்ஸ்டால் பண்றப்பவே பெரும்பாலும் வந்து நெவிஸ்வொர்க்ஸ் எக்ஸ்போர்ட்டர் அந்த டூலும் சேர்ந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டர் டூல் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ டூல் தான். ரெவிட்ல இருந்து நெவிஸ்வொர்க்ஸ்க்கு எப்படி நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுங்கிற அந்த டூல் வந்து ஃப்ரீ டூல் தான். அதுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த பேஜ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நெவிஸ்வொர்க்ஸ் ஃப்ரீடம் வந்து இதுல இருக்கும். இதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால நீங்க அதுக்கும் கீழே போனீங்கன்னா நெவிஸ்வொர்க்ஸ் NWC எக்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. இந்த டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரெவிட்ல ஆடின்ஸ் அப்படிங்கிற மெனுக்குள்ள எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்படிங்கிற டூலுக்கு டிராப் டவுனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இங்க அந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்லங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இந்த நெவிஸ்வொர்க்ஸ் 2023 இப்போ இந்த டூல் அவைலபிளா இருக்கும். இந்த ஆர்கிடெக்சரல் மாடலோட NWC மாதிரி ஸ்ட்ரக்சரல் மாடலோடது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இந்த மாதிரி ஒரு மாடல்ல இருந்து நீங்க ஒரு NWC எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இந்த NWC எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறது நம்ம நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜர் தான் பயன்படுத்தணும். ஸ்ட்ரக்சரல் மாடலையும் ஓபன் பண்ணி அதுல வந்து இதே எக்ஸ்டர்னல் டூல்ஸ்ல போய் நெவிஸ்வொர்க்ஸ் எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சாம்பிள் RST சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கேன். நான் இதுல சேவ் பண்றேன். இது சேவ் ஆயிரும். இதே மாதிரி MNE மாடல்லையும் நீங்க இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதுல இருக்கிற நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா NWCயும் வந்து நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ்ல ஓபன் பண்ணி அதுல நீங்க ஒருங்கிணைக்கணும். அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இது நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ். இதுல இந்த ஹோம் மெனுல அப்பண்ட் அப்படிங்கிற டூலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அந்த நீங்க NWC ஃபைலை சேவ் பண்ணிக்கிற ஃபோல்டர் லொகேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அங்க NWC ஃபைல், இங்க நீங்க NWC ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு NWC ஃபைல்ஸ் காமிக்கும். அதை வந்து நீங்க ஒரே டைம்ல எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா NWC ஃபைல்ஸும் ஒருங்கிணைக்கப்பட்டுரும். அது எல்லாம் ஒரே இடத்துல பிடிக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சரல் மாடல், ஆர்கிடெக்சரல் மாடல், ஸ்ட்ரக்சரல் மாடல், இது ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். அது எப்படி ஒரே இடத்துல இருக்கிறது, அதை எப்படி வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த காணொலியில சொல்றேன். வேற டிசிப்ளின் மாடல்ஸை வந்து எப்படி நெவிஸ்வொர்க்ஸ் மேனேஜ்ல ஒருங்கிணைச்சு NWC ஃபைல்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மாடலை வந்து NWD ஃபைலா எப்படி சேவ் பண்றது. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மெனுல சேவ் as அப்படிங்கிற டூலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க NWD, NWF, NWD முந்தின வெர்ஷன்ஸோட நெவிஸ்வொர்க்ஸ் ஃபைல் வந்து இதுல காமிக்குது. இதுல வந்து நீங்க நெவிஸ்வொர்க்ஸ் டாக்குமெண்ட் ஃபைல் NWD இது 2014 இருந்து 2023 வரைக்கும் இந்த ஃபார்மேட் நீங்க உபயோகப்படுத்தலாம்.
இது 2015 NWD இதுல இருக்கு. 2015 வரைக்கும் தான் நீங்க உங்களால இதைய பின்னோக்கி நீங்க சேவ் பண்ண முடியும். NWD ஃபைலை வந்து நீங்க இதுல செலக்ட் பண்ணிட்டு நீங்க NWD ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுத்து சாம்பிள் அப்படி பேர் கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்றீங்க. சேவ் பண்ணீங்கன்னா சாம்பிள் ப்ராஜெக்ட் NWD ஃபைலா சேவ் ஆயிரும். இந்த NWD ஃபைல் தான் வந்து உங்களால Navisworks Freedomல ஓபன் பண்ண முடியும். சதமாவை வந்து உருவாக்குறவங்க பயன்படுத்துற அந்த மென்பொருள் தான் வந்து அதே வருஷத்துடைய மென்பொருளா இருக்கணும், அதே வெர்ஷன்ஸ் இருக்கிற மென்பொருளா இருக்கணும். ஆனா கதமாவை சரிபார்க்கிறவங்க இப்ப நான் காமிச்ச மாதிரி அதுல 2023 Navisworks Manageல 2015 வரைக்கும் பின்னோக்கி நம்ம வந்து அந்த NWD ஃபைலை சேவ் பண்ண முடியும். இந்த NWD ஃபைல் நீங்க வந்து 2015 இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற எந்த Navisworks Freedom வேணா நீங்க பயன்படுத்தலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கதமா உருவாக்குறவங்க என்னென்ன செய்யணும், எப்படி வந்து NWD ஃபைலை வந்து கதமாவை வந்து சரி பார்க்கிறவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.